என்னுடைய கண்ணாடி இவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். என் கண்ணாடி வர வைக்கவும் செய்யும். என்ன இங்க வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டியா? முடியாது. மொத்த நாள் எவ்வளவு வேலை வாங்குறீங்க? இது அநியாயம். கொஞ்சம் கூட நல்லது இல்ல. என் நண்பர்கள் எல்லாரும் வெளியே விளையாடுறாங்க. நானும் இப்ப அவங்க கூட விளையாட போறேன். உங்களால என்ன தடுக்கவே முடியாது. எங்க போற சுட்கி? இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. 20 50 100 150 1000. காளியா, ஊரை இப்படி ஏமாத்தாத. என்னது திடீர்னு? யானைக்குட்டி சொன்னது கேட்கலையா? யானைக்குட்டி மானம் போகுது. எல்லாரும் வாழ்க்கையில வருத்தமா இருக்கீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விரும்புறீங்க அப்படின்னா வாங்க என்னோட சந்தோஷமான மாளிகைக்குள்ள. ஒரு பொற்காசை கொடுத்துட்டு நீங்க உள்ள தாராளமா போகலாம். நான் ஒரு பாடி பில்டர் ஆயிட்டேன். இப்போ நாங்க புத்திசாலியா மாறிட்டோம். என்ன இப்படி ஆயிட்டேன்? வளரணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. அதுவும் இங்க இருந்தே. ரொம்ப யாரு யாரு இது யாரு? உங்களை வளர்த்து விட்டவன் நான் என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? உள்ளே அடங்கி கிடங்க. உன் ஆட்டத்தை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. பீம், உனக்கு என் மாளிகையை பத்தி எதுவும் தெரியாது. இப்ப நீங்க எல்லாரும் இங்கேயே தான் இருக்க போறீங்க, அதுவும் நிரந்தரமா. ராஜு, பீம், எனக்கு அம்மா கிட்ட போகணும். அழாத செல்லம். சிறைச்சாலையில உனக்கு அம்மா கிடைக்க மாட்டாங்க, ஆனா அங்க உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க. நண்பர்களே சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க, நிறுத்துங்க, இல்லன்னா இவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுவ போறது நீங்க தான். ஏன்னா எங்க கிட்ட நீங்க தோத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சவால் விட வந்திருக்கோம். அது என்ன சவால்? தாளம் தம்பட்டம். அப்போ சவாலை ஏத்துக்கிறீங்களா? கேப்டன் அவருடைய பழைய ஃப்ரெண்டு ராக் ஸ்டாரை கூப்பிட்டு இருக்காரா. பீமும் அவருடைய நண்பர்களுக்கும் பாட்டும் டான்ஸும் கத்து கொடுக்கறதுக்கு. ஊர்ல இருக்கிற எல்லா கஜானாவையும் நம்ம கொள்ளடிக்க போறோம். கோலக்பூர் இனி கலக்க போகுது. ஏ ஏ தாளம் தம்பட்டம் ஜும் ஜும், தாளம் தம்பட்டம் ஜும் ஜும். இவனை பிடிங்க. பாக்குறதுக்கு நான் ஒரு ராக் ஸ்டார் மாதிரியே இல்ல. இப்ப டோலக்பூருக்கு நான் கத்து கொடுக்க போறேன் இசைய பத்தி. இதோ இவர்தான் ராக் ஸ்டார். அப்புறம் ராக் ஸ்டார் இது வந்து யாருன்னா சோட்டா பீம். ராக் ஸ்டார் எங்களோட போட்டி. பயப்படாத ராஜு, என்னோட இசைக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது, புரிஞ்சுக்க. மியூசிக்.
கொள்ளக்காரங்க கெட்டவங்க தான், ஆனா டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. இப்போ நம்ம தான் ஜெயிக்க போறோம். வருக, உங்க எல்லாரையும் இந்த தாளம் தம்பட்டம் காம்படிஷனுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஒரு பக்கம் டோலக்பூர், அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பைல்வான்பூர். பின்ன எதுக்காக லேட் பண்றீங்க? அவங்க கிட்டார் எடுத்துக்கோங்க. தலைவா, நான் பீமோட கிட்டார் மேல பவுடரை தூவி விட்டுட்டேன். இப்போ பீம் வாசிக்க போறது இல்ல, அவன் சொரிஞ்சுக்கிட்டே இருக்க போறேன். அப்புறம் கீச்சக்கோட கிட்டாரையும் பீமோட கிட்டாரையுமே மாத்திட்டோம். அப்ப பவுடர் தூவுனதை நீ பாத்துட்டியா? கோவப்படாத மண்ணு, போ அவனை குளிப்பாட்டி கூட்டிட்டு வா. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்பி வர போறாங்க. ஆனா தலைவா, கிளம்புங்க, நாம போய் கொள்ளையடிக்கணும். மேடை, மக்கள், கைத்தட்டல், அது மட்டும் இல்லாம அவங்க என்னையும் ரசிப்பாங்க. தலைவா, மறந்துடாதீங்க, நாம கொள்ளக்காரங்க. கொள்ள அடிக்கிற பயங்கரமான திருட்டு கும்பல். கொள்ளக்கார இல்ல, நான் ஒரு ராக் ஸ்டார். வர போறது நான் தான். மங்கள் சிங், இங்க பாருங்க நண்பா, நான் வர வழியில இவங்க என்ன புடிச்சு காட்டுல அடைச்சு வச்சுட்டாங்க. இவங்க டோலக்பூரை கொள்ளையடிக்க போறாங்க. கொள்ளடிக்க வந்த நான் சொன்ன, அப்போ கொள்ள அடிச்சிட வேண்டியதுதான். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்களை மக்களுக்கு காட்டுங்க. அப்படி காட்டி டோலக்பூர் மக்களை நீங்க தான் மகிழ்விக்கணும். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் டேலண்ட் ஷோல என்ன பண்றதுன்னு இப்பவே முடிவெடுத்தாச்சு. ரெடியா இருக்கோம். சொல்லி பாருங்க. எங்க போறீங்க? நாங்க ரெடி ஆயிட்டோம். மகாராஜா உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லிருக்காரு. அதாவது டேலண்ட் ஷோ நடக்கும்போது நீ ஒரு முக்கியமான விருந்தாளியா வரணுமா? கண்டிப்பா. சிவானி மற்றும் சுட்கியுடன் இந்த ஷோவை ஆரம்பிக்க போகிறோம். அவர்கள் ஆடப்போவது மிகவும் கடினமான பானை டான்ஸ் ஆட போறாங்க. அட, பானைகளை நல்லா ஒட்ட வச்சிருக்காங்கப்பா, அதனாலதான் கீழே விழ மாட்டேங்குது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷோவில் அடுத்து பங்கெடுத்துக் கொள்ள போவது டோலுவும் பாலுவும். ஏன்னா மிருகங்களை வேட்டையாட காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமா புலிய வேட்டையாட ஆசைப்பட்டாங்க. யானைய பிடிச்சிட்டு போக பார்த்தாங்க. புலி சொல்லிச்சு, வேட்டையாட ஒருத்தம் வரல, நிறைய பேர் வராங்க. யானை சொல்லிச்சு, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கணும். வேட்டையாட வந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விரட்ட. டோலு போலு, நீங்க புலி மாதிரியா யானை மாதிரியா கத்துனீங்களே, அப்போ உண்மையிலேயே ரெண்டு மிருகங்களும் காட்டில இருந்து இங்க வந்துருச்சுன்னு நினைச்சோம். ரொம்ப நன்றி. இப்போது வரப்போகிறார்கள் ராஜுவும். எனக்கும் தெரியாது. ஏனென்றால் ராஜகுமாரி இந்துமதி நமக்கு நிழல் மூலம் கதைப்படுதாவில். எல்லாரும் கேளுங்க, ஒரு பூனைக்குட்டி பாவம் தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே கிளி பறந்து போய்
மத்த மிருகங்கள் கிட்ட இந்த செய்திய சொல்ல. இல்ல, எனக்கு அத பத்தி தெரியாது. கரடியும் அதே தான் சொல்லுச்சு. மானும் அதான் சொல்லுச்சு. அப்புறம் முயல் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடிச்சான். பூனைக்குட்டி பாவம் ஒரு பள்ளத்துல விழுந்திருந்துச்சு. பயந்து போயிருந்தது. முயல் பூனைக்குட்டிய பார்த்தது. உடனே பூனையை கூப்பிட்டது. பூனை உடனே தன்னோட கையை நீட்டி பூனைக்குட்டிய காப்பாத்திடுச்சு. நீங்கள் பார்த்தீர்களா? ஒவ்வொரு குழந்தையிடமும் தனித்திறமை, அதாவது டேலண்ட் உள்ளது. அதை அருமையாக வெளியே